ஹாய் எவ்ரி ஒன். லாஸ்ட் வீக் நம்ம வீடியோவில் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வாரம் அதோட கண்டினியூஷனாக ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஹாஸ்பிட்டல் பில்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சேஃப்டியாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஷன் என்னன்னா, ஹெல்த்னா என்ன, லைஃப்னா என்ன, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஜென்ரல்லையே ஹெல்த் இருக்குது. அப்போ ஏன் நமக்கு செப்பரேட்டாக ஸ்டாண்டலோன் ஹெல்த்ன்ற கேட்டகரி வேணும்? ஜென்ரலில் ஹெல்த்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். ஸோ இன்னைக்கு ஹெல்த்துக்கான தேவைகள் அதிகமாக ஆனதுனால மக்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும், நிறைய ஹாஸ்பிட்டல் டைஅப்ஸை பண்ண முடியும், ப்ளஸ் ஒரு டிசீஸ் பேஸ்டான ப்ராடக்ட்ஸையும் கிரியேட் பண்ண முடியும்னு ஐஆர்டிஏ ஸ்டாண்டலோன் ஹெல்த்துக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. இது மாதிரியான கம்பெனி என்னெல்லாம் இருக்குன்னா, ஸ்டார் ஹெல்த்து, ரெலிகேரு, கேர் ஹெல்த்து, இது மாதிரி சில கம்பெனிஸ் இன்னும் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னெல்லாம்னா, சேம் லைக் ஜென்ரல் மாதிரி தான். இதில் இண்டிவிஜுவல் பாலிசி. ஸோ ஒரு ஜாப் சேர்ந்ததும் நீங்கள் ஒரு 25லேயே எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் நீங்கள் ஒரு 25 to 30ல் நீங்கள் மேரேஜ் பிளான் பண்ணும்போது உங்கள் ஸ்பௌஸ் ஆட் பண்ணிக்கலாம். 30 to 35ல் போகும்போது உங்கள் சில்ட்ரன்ஸையும் ஆட் பண்ணும்போது இது கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஃப்ளோட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபேமிலி ஃப்ளோட்டரில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு அதில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தென் ஃபேமிலி ஃபுல் கவரேஜும் கிடச்சிரும். அதில் ஆஃப்டர் தட் ஒரு 40 to 45 ஏஜில் ஒரு 5 to 10 lakhs ப்ரீமியமே இன்றைக்கி சம்டைம்ஸ் நமக்கு இட்ஸ் நாட் இனஃப். ஸோ அப்போ நீங்கள் ப்ரீமியமை இன்க்ரீஸ் பண்ணி பாலிசியில் போய் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டாப் அப் அண்ட் சூப்பர் டாப் அப் மாதிரி பிளான்ஸை சூஸ் பண்ண முடியும். அதில் என்ன அட்வான்டேஜ்னா, ரொம்ப கம்மி அமௌண்ட்லேயே நம்ம 50 lakhsலேருந்து 1 crore வரைக்குமே நம்மளோட சம் இன்சூரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தென் நம்ம சீனியர் சிட்டிசன் பாலிசி, சப்போஸ் எங்கள் ஏஜில் எடுக்கல, நாங்கள் இப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ளே தான் அவங்களுக்கு அந்த பாலிசி கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களோட பிபி, சுகர், அவங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் அவங்களால ஹெல்த் பாலிசி எடுக்க முடியும். அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ்ஸு. இந்த மாதிரி என்ன நமக்கு கேன்சர் மாதிரியோ இல்லை பிரெயின் ஹேமரேஜ், ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இருக்க போகிறோன்ற மாதிரியான டிசீஸுக்கு இதில் ஒரு லம்சம் அமௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க. பட் இதோட க்ரக்ஸ் என்னென்னா, எங்கர் ஏஜ்லேயே பாலிசி எடுத்துட்டா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மி, பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன? பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது நடந்தால் அவங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ லைஃப் இன்சூரன்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது? டேர்ம் இன்சூரன்ஸ், என்டோன்மெண்ட் பிளான், மணி பேக் பாலிசி, யூலிப். இப்போது ஒன் பை ஒன் இதோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் இது ஒன்லி லைஃப் கவர் மட்டும்தான் கொடுக்கும். எப்போ பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவர் இறக்க நேரிட்டால் நம்ம எடுத்துருக்கிற சம் இன்சூர்ட் அமௌண்ட்டை நமக்கு செட்டில் பண்ணுவாங்க. இதில் லோ ப்ரீமியம், ஹை அமௌண்ட் வேல்யூவில் நீங்கள் லைஃப் கவரேஜ் எடுத்துக்க முடியும். இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்லாம் இருக்காது. ஆனால் இப்போ சில ப்ராடக்ட்ஸில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டில் சில அமௌண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் தர மாதிரி இருக்குது. ஸோ பாலிசி பீரியட் 60 or 70 years எண்டில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரியான என்டோன்மெண்ட் பிளான், சேவிங்ஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்கள் லைஃப் செக்யூர் கவராக பண்ணிக்கிறது தான் என்டோன்மெண்ட் பிளான். இதில் ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் அப் டு மெச்சூரிட்டி பீரியட் சேம் தான் இருக்கும். ஆஃப்டர் மெச்சூரிட்டி உங்களோட அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். அப் டு மெச்சூரிட்டி பீரியட் வர உங்களுக்கு லைஃப் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். ஆனால் உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்லேருந்து 10 times தான் உங்களோட லைஃப் கவரேஜ் அமௌண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு நீங்கள் 10K ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh வரைக்கும் தான் உங்கள் லைஃப் கவரேஜ் அமௌண்ட் இருக்கும். ஈவன் நீங்கள் 1 lakh இயர்லி பே பண்ணால் கூட உங்களுக்கு 10 lakhs வரைக்கும் தான் லைஃப் கவரேஜ் அமௌண்ட் இருக்கும். மணி பேக் பாலிசி இதுவும் சேவிங்ஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் தான். இதில் சம் இன்டர்வல்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட்டு அது இயர்லி ஒன்ஸு இல்லை 4 years ஒன்ஸு சம் அமௌண்ட் ரிட்டர்ன் தருவாங்க. அப்புறமா பீரியட் எண்டில் மெச்சூரிட்டி எண்ட்லேயும் ஒரு லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இதுலேயுமே உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் வர உங்களுக்கு லைஃப் கவரும் இருக்கும். பட் ஆனால் லைஃப் கவருக்கான அமௌண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்காது. யூலிப் இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்சூரன்ஸ் தான். இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட லிங்க் ஆகி இருக்கும். ஸோ மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். மார்க்கெட் நல்லா போச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது உங்களோட அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ யூலிப்லேயும் உங்களுக்கு லைஃப் கவர் ஆட் ஆகி தான் இருக்கும். பட் ஆனால் பெரிய அமௌண்ட்டாக இதில் எடுத்துக்க முடியாது. ஸோ உங்களுக்கு என்டோன்மெண்ட் மாதிரியோ இல்லை உங்களுக்கு மணி பேக் மாதிரியோ இதில் ரிட்டர்ன்ஸு சேமாக இருக்காது. ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டு அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது, கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டு. பட் லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்சூரன்ஸை லைஃப் ப்ரொடெக்ஷனுக்கு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் செக்யூருக்கான அமௌண்ட்டை அதிகமாக எடுத்துக்க முடியும்.
ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களோட மெடிக்கல் பில்ஸை கவர் பண்ணுது. லைஃப் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவ்ஸ் யூ, லைஃப் இன்சூரன்ஸ் சேவ்ஸ் யுவர் ஃபேமிலி. ஃபைனலாக சொல்லணும்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கு எல்லாருக்கும் கட்டாயம். டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட் ஃபார் ஏர்னிங் பர்சன் இன் த ஃபேமிலி. ஸோ டிலே பண்ணாமல் கரெக்டான பாலிசியை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுவோமா இன்சூரன்ஸை பற்றி வித் முருகேஸ்வரி.